ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களுக்காக பராக்கிரமமான காரியங்களை நிச்சயம் இன்றைக்கு செய்வார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் காலையில 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபத்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். B2B ஃபேமிலி அப்படின்ற யூடியூப் சேனல்ல நீங்களும் உங்க குடும்பமும் உங்க நண்பர்களோட நீங்க என்ன பண்ணுங்க, இணைஞ்சு கொள்ளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். டெய்லி காலையில 11:30 மணிக்கு இந்த ஃபெய்த் கிளினிக் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. அநேக ஆயிரங்கள் ஜாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. தேவனுடைய ஆவியானவங்க கூட பேசி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், வரும் நாட்கள்ல உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நிச்சயம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். Now let's go to the word of God. ஆமா பிரியமானவர்களே, நம்ம பாஸ்டர் சொன்னது போல நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நீங்க அதிகாலை ஜெபத்துல இணைந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட எங்களை பேச சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த ஜூலை மாதம் முடிய போகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? நீங்க நிறைய ஜெப குறிப்புகளோட இருப்பீங்க. நிறைய காரியங்கள் அன்ஆன்சர்டா இருக்கும். நிறைய காரியங்கள் நீங்க பதில பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. இல்ல எனக்கு பதில் வருமா என்ற ஒரு கேள்விக்குறியோட இருப்பீங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இன்னொரு 3 டேஸ்ல இந்த ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்டுக்குள்ள போறோமே, 8வது மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோமே, என்ன நடக்க போகுதுன்ற கேள்விகளோட நம்ம இணைந்திருப்போம் இல்லையா? உங்களுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நீங்களும் கர்த்தரும் என்ன செய்ய போறீங்க, நீங்க ஆண்டவரோடு இணைந்து என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு முடிவை நீங்க எடுங்க. இன்னைக்கு நம்பர் 1, வேதாகமத்துல கர்த்தர் இந்த 3 நாள்ல உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயம் செய்வார். நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளையும் செய்வார். நீங்க எதெல்லாம் விரும்பி கேட்டீங்களோ அதையும் செய்வார். நீங்க நினைக்காத நன்மையும் கர்த்தர் நிச்சயம் இந்த 2-3 நாட்கள் அவர் செய்வார். அவர்னால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, என் தகப்பன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயம் செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதற்கு முன்பாக ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் இடத்துல நீங்க சொல்ல வேண்டும் என்று ஊழியர்களாகிய நாங்க எதிர்பார்க்கிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். மன்னிக்கவும், 19வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். இங்க என்ன நடக்குதுன்னா பாஸ்டர், அந்த பிள்ளையுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அங்க ஹெல்பர் இருக்காங்க, அங்க தேவ தூதர்கள் அங்க நிக்கிறாங்க. ஆனா இவர்கள்னால தன்னுடைய சூழ்நிலையை பார்த்திருந்த கண்களை அங்கிருந்து எடுத்து கர்த்தர் மேல நோக்கமா இருக்க அந்த அம்மானால முடியல. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்னா, அவர்களுக்கு முடியல, ஆனா அவரே இறங்கி வந்து அந்த அம்மாவோட கண்களை திறந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மா கண்களை திறந்த பொழுது அங்க துறவை கண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படிதான் கர்த்தர் உங்ககிட்ட விரும்புகிறாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் மனக்கண்களை திறந்தரலுங்க அப்பா, மனக்கண்களை திறந்தரலுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இப்படியாக இவாஞ்சலிஸ்ட் ரெய்னார்ட் பாங்கே அவர் இப்படியாக சொல்லுகிறார் பாஸ்டர், ஃபெயிலியர்ன்றது காட்ஸ் அஜெண்டாலேயே இல்லையாமா. ஃபெயிலியர்ன்றது கர்த்தருடைய பிளான்லயே இல்ல. ஆனா ஏன் ஃபெயிலியர் வருதுன்னா, நீங்க உங்க சூழ்நிலைய பாக்குறீங்க, சுத்தி இருக்கிற பிரச்சனைய பாக்குறீங்க. இந்த 3 நாள்ல நடக்குமா, இந்த 3 நாள்ல யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, இப்படிதான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட விரும்புறது என்னன்னா, மகளே என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு. கர்த்தர் சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்வாரு. அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க சிச்சுவேஷனை, உங்க போராட்டத்தை அவர் போராட்டத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். சொல்லுங்க, ஏசப்பா, இந்த காலை வேளையில ஜூலை மாதம் முடிகிற இந்த நாட்கள்ல நான் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஹெல்பர்ஸ் ஆர் ரெடிங்க. உங்களுக்கு உதவி செய்கிற துறவுகள் ஆயத்தமாய் இருக்கிறது. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிற துறவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக உதவி செய்கிற தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க கர்த்தர் கண்களை திறக்க ஆரம்பிப்பாரு. கண்களை திறக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னைக்கு லைவ்ல இணைந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே, என் குடும்பத்தாரே, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இங்க பாருங்க, இன்னொரு காரியம் கூட நடக்குது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது பாஸ்டர். முதல் வசனத்துல வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ
அடியேன் என்றான். அந்த லாங்குவேஜ் பாத்தீங்களா, ஆபிரகாம் கிட்ட இல்லாதது ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், எல்லாம் வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 13:2 பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாய் மாறிட்டாரு. அப்போ ஆபிரகாம் கிட்ட இல்லாத எந்த ஒரு நன்மையுமே கிடையாது, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பிள்ளையும் பிறந்துட்டாரு, ஈசாக்கும் பிறந்துட்டாரு. சோ அவர் விரும்பினதெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா கர்த்தருடைய சத்தம் வரும்பொழுது ஆபிரகாம் எப்படி ரிப்ளை பண்றாருன்னா, இதோ அடியேன், ஆமென், ஹியர் ஐ அம் லார்ட். நீங்க இன்னைக்கு சில நேரத்துல ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிற நேரத்துல, அப்பா நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை நீங்க உபயோகப்படுத்துங்கப்பா, என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கப்பான்னு நீங்க கேட்க கற்றுக்கொள்ளணும். நம்மளோட நிறைய கெட்ட பழக்கம் என்னன்னா பாஸ்டர், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு கர்த்தரை மறந்துருவோம். நிறைய நம்ம ஜெபத்துக்கு பதில் வந்ததுக்கு பிற்பாடு ஜெபத்தையே மறந்துருவோம். நம்ம கேட்கறதெல்லாம் மனுஷங்களை வச்சு உதவி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனுஷங்களை முக்கியத்துவப்படுத்துவோம், கர்த்தரை மறந்துருவோங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே, ஆபிரகாம் எல்லாம் வந்து கூட ஆபிரகாமேன்னு நான் கூப்பிட்டப்போ இதோ அடியேன் என்று சொன்னாரே, அதே போல இன்னைக்கு நீங்க சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, உம்முடைய அடிமை நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அடிமையாய் நான் இருக்கேன், உங்க பிள்ளை நான் இருக்கிறேன் ஏசப்பா, பிள்ளையாய் நான் இருக்கேன்ப்பா. நீங்க எங்கிட்ட சொல்றத நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்க ஆண்டவரே, என்கிட்ட சொல்றத நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கேன்ப்பா. ஆமென். எந்த நிலைமையில இதோ அடியேன்னு சொல்றாருன்னா பாஸ்டர், அவரோட நிலைமைய ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வருது பாஸ்டர். என்னன்னா, தாம் பையனை பலி கொடுக்கும்படியாக ஒரு சத்தம் வருகிறது. பிரியமானவர்களே, எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய மழைகளை நீங்க தாண்டுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒண்ணு கற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஒண்ணு சொல்றேங்க, நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளும் தீமை உங்க குடும்பத்துக்கோ, உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க சுற்றி இருக்கிற காரியங்களுக்கோ, உங்க பிசினஸ்க்கோ கர்த்தர் அனுமதி தர மாட்டார். ஆமென். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, எந்த சத்தம் ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டானே நீ பலியிடுன்னு சொல்லுச்சோ, அதே சத்தம், அதே தேவ தூதரின் சத்தம் கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு 10வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது பாஸ்டர், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ உன் பிள்ளை மேல கைய போடாதே. பாத்தீங்களாங்க, தீமை அணுக கர்த்தர் விடமாட்டார். ஒருவேளை அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யும் பொழுது சில டஃப் டைம்ஸ் உங்களுக்கு வரலாம், சில போராட்டத்தின் நேரம் வரலாம், சில பரீட்சையின் காலங்கள் வரலாம், ஏன் வனாந்திரம் கூட வரலாம். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, அவர் சொல்றதை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, இதோ அடியேன் இருக்கம்பா, நீங்க சொல்றதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, தீமை அணுகாதபடி தீமையையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஆமென். சொல்லுங்க, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக என்னுடைய தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவார். என்னுடைய போராட்டங்களை ஆர்ப்பரிப்பாக மாற்றப் போகிறார். என்னுடைய கண்ணீர்களை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். நான் இன்று காணும் எகிப்தியனை இனி நான் பார்க்க போறது இல்ல. பாத்தீங்களா பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு எப்படி கர்த்தர் உதவி செய்தாரோ அதே போல இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், மகளை உனக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். இரண்டாவதாக ஒரு ஜெபம் கர்த்தர் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார்னா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபு என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களாங்க, இவங்க லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்களாங்க. ஆபிரகாம் சொல்றாரு இதோ அடியேன், அதே யாக்கோபு சொல்றாரு இதோ இருக்கிறேன். என்ன ஒரு ஒபீடியன்ஸ் பாத்தீங்களா? எந்த சூழ்நிலையில இதோ இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, அந்த அதிகாரம் முழுது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, லாபானுடைய முகம் வேறுபடுது பாஸ்டர். எல்லா லாபமும் யாக்கோபு கிட்ட போயிடுச்சு. அதை பார்த்த உடனே லாபானுக்கு கோபம் வந்து முகம் வேறுபடுது. அவருடைய 2 மனைவிகள் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ ஆண்டவர் வந்து அந்த பதான் அராம், அந்த லாபானுடைய வீட்டிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. எங்க போறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. ஏன்னா மனைவிக, பிள்ளைக, ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. அப்படியே சொந்த ஊருக்கு போனாலும் ஏசா தன்னை கொன்றுவாரோ என்ற பயம். இந்த சூழ்நிலையின் மத்தியில யாக்கோபுடைய வார்த்தையை பாருங்க, இதோ
இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு இதோ நான் இருக்கப்பா. இன்னைக்கு நீங்க அப்படி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருவேளை அப்பா கர்த்தருடைய சத்தத்தை இந்த ஃபெய்த் கிளினிக்ல இப்ப நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா நான் இருக்க ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்றேங்க, உங்களோடு எதிர்த்து நிற்கிற லாபான்களை உங்களோடு கூட சமாதானமாய் அடங்கி போக கர்த்தர் செய்வார். இதோ இருக்கிற ஆண்டவரே, நீங்க சொல்றதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை வெட்டி கொள்ளலாம் என்று நினைக்கிற ஏசாக்களை உங்களோடு கூட கர்த்தர் சமாதானம் ஆக்குவார். எங்க போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குன்னு சொந்த பூமியை கொடுத்து இருக்க இடத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாத்தையும் கேட்கறத காட்டிலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது தாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா இதோ நான் இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய உங்களுடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிய நான் ஆயத்தமா இருக்கிறேன். முதலாவது ஆபிரகாம் பத்தி பார்த்தோம், இரண்டாவது யாக்கோபு பேசுற வார்த்தைகளை பார்த்தோம், மூணாவது யாத்ரியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்ரியாகமம் 3:4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே சொல்ற லாங்குவேஜ் பாருங்க, இதோ அடியேன் என்றார். இவங்களுடைய ரகசிய வார்த்தையை தான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தர் அவங்க இரக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் மழை போல தன்னுடைய இரக்கத்தை கொட்டுறாரு. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அடியே நான் இருக்கம்பா, என்ன நடத்துங்கப்பா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் முச்செடியிலிருந்து கூட உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இறங்கி வருவார். ஆமென். உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பார்வோன்களை பயப்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை டிரான்ஸ்பார்ம் பண்ணுவாரு. சோ இதுல முக்கியமான காரியம் என்னன்னா, ஆபிரகாம் இதோ அடியேன் என்று சொல்லும் பொழுது பாஸ்டர் அந்த இடத்துல கர்த்தர் யெகோவா ஈரேவாக வெளிப்பட்டார். சுவாபத்தை மாத்தி ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வேன்ற சுவாபத்தோட இறங்கினாரு. இரண்டாவது இதோ இருக்கிறேன்னு யாக்கோபு சொல்லும் பொழுது அந்த இடத்துல எதிரிகளும் சமாதானம் ஆகும்படியாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். மூன்றாவது மோசே இதோ அடியேன் நான் இருக்கிறேன் அந்த இடத்துல சொல்லும் பொழுது மோசேயை கர்த்தர் டிரான்ஸ்பார்ம் பண்ணினாரு. மோசேயுடைய நிலைமை என்ன தெரியுமாங்க? அவர் மந்த நாவும் திக்கு நாவும் வாயும் உள்ளவர். அவர் நல்லா பேசுகிறவர் கூட இல்ல. எப்படி போய் பார்வோன் முன்னாடி பேசுவேன் என்று ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்டவர். ஆனா மோசேயை கர்த்தர் டிரான்ஸ்பார்ம் பண்ணினாரு. இன்னைக்கு நீங்க ஏசப்பா நான் உங்க பிள்ளை, நீங்க சொல்றதை கேட்க ஆயத்தமா இருக்கேன் அப்படின்றத தாழ்மையான ஜெபத்தை நீங்க செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தன்னையே வெளிப்படுத்துவார். இரண்டாவது கர்த்தர் உங்க எதிரிகளை உங்களோட சமாதானமாக்குவார். மூன்றாவது கர்த்தர் உங்களை டிரான்ஸ்பார்ம் பண்ணுவாரு. எப்படி டிரான்ஸ்பார்ம் பண்ண போறாரு உங்களுக்கு நான் சொல்லுறேன். எந்த மோசே இந்த மீதியான்ல இருந்து எகிப்துக்குள்ள போறதுக்கு பயந்தாரோ அதே மோசே செங்கடலை ரெண்டா பிளப்பதற்கு தைரியம் உடையவராய் அவர் ஒரு சின்ன கோலை நீட்டிக்கொண்டு நிக்கிறாரு. எத்தனையோ லட்சங்கள் அவரை இகழ்ந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியம். ஏன்னா ஒவ்வொரு முறை மோசேவை என்னைக்கு கர்த்தர் மோசே மோசேன்னு கூப்பிட்டாரோ அந்த நிமிஷத்துல இருந்து மோசே எப்ப ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் அவர் இறங்குறாரு பாஸ்டர். சோ ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இருக்குதுங்க. அப்பா இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன உபயோகப்படுத்துங்க. இதோ நான் இருக்கிறேன்ப்பா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். நீங்க காமிக்கிற வழியில நான் போக நான் ஆயத்தமா இருக்கிறேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக நீங்க கூப்பிடுவதற்கு முன்பாக கர்த்தர் இறங்கி பாதைகளை செவ்வையாக்குவார். ஆமென். இந்த 3 நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போற விஷயம் எதுதாங்க? உங்களுக்காக கர்த்தர் தானே இறங்கி வந்து அற்புதம் செய்ய போகிறாரு. இரண்டாவதாக உங்களை டிரான்ஸ்பார்ம் பண்ண போகிறாரு. மூன்றாவது எதிரிகளையும் உங்களோடு கூட கர்த்தர் சமாதானமாக்க போகிறார். ஆமென். ஹalleluya. மூடி நாம ஜெபிப்போம். கர்த்தாவே ஆண்டவரே ஆபிரகாமை போல இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்கிறோம்ப்பா. ஆமாப்பா, ஒருவேளை நாங்க எங்களுக்குள்ளாக இருக்கிற பெருமையினால மேட்டுமையினால ஆண்டவரே நாங்க ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்துட்டனால ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாம நாங்க போயிருக்கலாம். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதலை தந்து
இதோ அடியேன் என்று எங்களை தாழ்த்தி மறுபடியும் 130 வயசுல எல்லா ஆசீர்வாதங்களையும் வந்தாலும் தன்னை தாழ்த்துகிற ஆபிரகாமின் உள்ளத்தை எனக்கும் இங்க எங்களை பார்த்து கொண்டிருக்க எங்களோடு கூட இந்த ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யாக்கோபை போல, ஈசாக்க போல, கர்த்தாவே துதிக்கிற மோசையை போல இதோ அடியேன் என்று சொல்லணும்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி முழு உள்ளத்தோட மனத்தாழ்மையோட வந்து உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை இணக்கி நாங்க நடக்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் மோசேக்கும் செய்த தேவன் எங்க ஜனங்களுக்கும் நீங்க செய்ய வல்லவர். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை, இன்றைக்கு ஒரு மேன்மைகளை எங்க ஜனங்களுக்கு நீங்க தவறாம செய்வதற்காக துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான தேவ ஜனங்களே, உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். சின்ன திருப்பி அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் காலையில 5:30 6:30 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க உங்க நண்பர்கள் இணைந்து கொள்ளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். B2B ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல இணைந்து கொள்ளுங்க. ஆமென். You are blessed. Bye bye. நாளை காலை 11:30 மணிக்கு நம்மளுக்கு விடுதலை ஜெபம் இருக்கு, அதுலயும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆமென். You are blessed.